Third is today we're going to see marketing strategy from marketing management. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலாக வந்து ஒரு 4 பீஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் த 4 பீஸ் லைக் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி, ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், எங்கே ப்ரமோட் பண்ணுறோம், தென் எங்கே ப்ளேஸ் பண்ணுறோன்ற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக பண்ணும்போது நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு மேபி நமக்கு ஏதாவது வந்து இவால்வேஷனில் வந்து நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரீவால்வேட் பண்ணிவிட்டு அதை பெஸ்ட்டாக பண்ணுறதுக்காக யூஸிங் சம் கோர் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ளிமெண்டிங் ஃபார் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். ஸோ நம்ம அதை தான் வந்து இப்போ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வி கோ ஃபார் கன்சியூமர் அனலைசிஸ். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த பிக்சரில் வந்து கன்சியூமர் அனலைசிஸ், அதாவது வந்து கஸ்டமர் எப்படி இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். உங்கள் கன்சியூமர் யார், ஃபஸ்ட் நோ யுவர் கஸ்டமர்ஸ், அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க வாண்ட்ஸ் என்ன, அவங்க எந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ப்ராடக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபைங் த கன்சியூமர் அனலைசிஸ். உங்கள் கன்சியூமர் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எந்த மாதிரி விஷயத்தில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. எதர் ப்ராடக்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ப்ராடக்ட்னால் எப்படி இருக்குது, செக்மெண்டட் ப்ராடக்ட்டில் எப்படி உங்கள் கன்சியூமர் எப்படி இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோ ஃபார் மார்க்கெட் அனலைசிஸ். நீங்கள் வந்து எங்கே மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் அனலைசிஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு தேவையானது அந்த 4 பீஸ் செக்மெண்ட்ஸ் தான். லைக் ப்ராடக்ட், அதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எங்கே ப்ரமோட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கான அனலைசிஸ் தான் மார்க்கெட் அனலைசிஸ். உங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது, நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு காம்படிஷன் அனலைசிஸ். கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்டை நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணுறதா அப்படின்னாலும் வி நோ காம்படிஷன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வந்து நல்ல மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும், இல்லை ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும், ஒரு பிகினிங் லெவலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிட்டர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ உங்களோட காம்படிஷனுக்கான அனலைசிஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். யார் உங்களுக்கான காம்படிட்டர்னு பாருங்கள். அவங்களுடைய உங்களோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி இருக்குது, ப்ராடக்டோட இவாலுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் அவங்கள விட எப்படி பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் யார் வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு, காம்படிஷன் வைஸ் லாஸ்ட் டைம் எப்படி இருந்தது, இந்த இயர் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றின அனலைசிஸ் தான் காம்படிஷன் அனலைசிஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாமே அனலைஸ் பண்ண பிறகு தான் வி கோ ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரமோஷனல்லாம் பார்த்துட்டோம். எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீட் அண்ட் டிமாண்ட் இருக்க பிளேஸில் தான் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தென் டைரக்ட்லி யூ கோ டு த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சேனல். ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெவலப்பிங் மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ அப்போ உங்களோட ப்ராடக்ட் லெவலில் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, உங்களோட ப்ரைஸிங் வந்து உங்களோட காம்படிட்டருக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணுறீங்களா, இன்னும் பெட்டராக கோட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறது, ப்ரமோஷனலில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து அது மார்க்கெட்டிங் மிக்ஸாக அது என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்லேருந்து எப்படி வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் லெவலுக்கு டெவலப் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் மிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நமக்கு தெரியும் எந்த ப்ராடக்ட் எந்த பிளேஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதோட நெக்ஸ்ட் ட்ரைவ் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கானமி இவாலுவேஷன். இப்போது நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, இப்போ எந்த மாதிரி பீக்கில் போயிட்டுருக்கு, இப்போ ஸ்லோடவுனில் இருக்கா, நம்ம கரண்ட் ஸ்கெனாரியோ எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அதை இவால்வேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் ரீச் பண்ணணும். இப்போ நம்ம நியூ ப்ராடக்ட் இன்வென்ஷன் அப்படின்லாம் நிறைய ஐடியாஸ் இருக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது. அப்போது எக்கனாமி எந்த லெவலில் இருக்குதுன்னு பேஸ் பண்ணி தான் நியூ ப்ராடக்ட் இன்வென்ட் பண்ண முடியுமே தவிர, இப்போ நல்ல ஒரு கான்ஸ்டண்ட்டான லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது நம்ம அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நியூ ப்ராடக்ட்டு இன்ட்ரோ பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நம்ம ஸ்லோ டவுன் ப்ராசஸில் இருக்கும்போது, கொஞ்சம் டவுனில் போயிட்டுருக்கும்போது, இப்போ லாக்டவுன்லலாம் இருக்கோம் இல்லையா, இப்போல்லாம் எக்கனாமி லெவல் ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைம்லலாம் இப்போ நம்ம நியூ ப்ராடக்ட் இன்வென்ஷன்லாம் பண்ண முடியாது. நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறத நல்ல மாதிரியாக கொண்டு போகணும் அப்படின்றத பேஸ் பண்ணணும். ஸோ எக்கானமி எவல்யூஷன் இஸ் த பெஸ்ட்டு கான்செப்ட் ஃபார் மேக்கிங் அவர் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் ஃபைனலாக நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு தடவை இவால்வேட் பண்ணி பார்க்கறது. அதில் ஏதாவது வந்து மிஸ்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபிக்ஸேஷன் இருந்துச்சுன்னா அதை அடாப்ட் பண்ணிவிட்டு வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இவால்வேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தது. நம்ம ப்ரீவியஸ் ப்ராசஸையும் நம்மளுடைய ப்ரெசென்ட் ப்ராசஸ்லையும் இருக்கக்கூடிய அவுட்கம்மை பேஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா இவால்வேட் பண்ணுறது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது மேஜராக என்னென்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி லெவலில் டெவலப் பண்ணிக்கிறது. அதை தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டிங்கோடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேசிக் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி டெவலப் பண்ணுறப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் யார், உங்கள் கம்பெனியோடைய செல்லிங் ப்ரப்போசிஷன் என்ன, அதாவது யூனிக்காக உங்கள் கம்பெனிக்கு உங்களோட கன்சர்ன் வந்து செல்லிங் பொசிஷன். டிஸ்கிரைப் யுவர் கம்பெனிஸ் யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூனிக்காக உங்கள் கன்சர்னுடைய செல்லிங் ப்ரப்போசிஷன் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபைன் யுவர் டார்கெட் மார்க்கெட். அதாவது உங்களுடைய மார்க்கெட்டுக்கான டார்கெட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நான் இந்த சுச்சுவேஷனில் இப்போ இருக்க ஸ்கெனோரியோவில் இந்த இயரில் வந்து நான் மார்க்கெட்டை வந்து இவ்வளோக்கு டார்கெட் பண்ணுறேன். ஸோ நான் மார்க்கெட்டே வந்து நான் இவ்வளோ டார்கெட் பண்ணுறேன், இந்த லெவலுக்கு நான் மார்க்கெட் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்லுடைய பெனிஃபிட்ஸ், உங்கள் ப்ராடக்ட்டோ ஆர் சர்வீஸோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏதோ நானும் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது, பீப்புளுக்கு டிஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ நானும் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஸோ எது பண்ணாலும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் இல்லாமல் ஏதோ பண்ணுறேன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கோயிங் டு ரைட்டிங் டவுன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் ஆர் யூ கோயிங் டு டூ அ சர்வீஸ். நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் ப்ராடக்ட் பண்ணாலும் அதை என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் 4th ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டு சர்வீஸையும் நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணிக்க போகிறீங்க, எந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி பிளேஸில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பீப்புள் கிட்ட வந்து சர்வீஸில் பெஸ்ட்டாக பண்ணணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். எந்த மாதிரி பொசிஷனை வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் சர்வீஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஃபைன் யுவர் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ். எந்த மாதிரி மார்க்கெட்டிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வில் யூ அட்வர்டைஸ் யூஸ் இன்டர்நெட் மார்க்கெட் பண்ண போகிறீங்களா, டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பண்ண போகிறீங்களா அப்படின்றத ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணணும்.